கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுல மூர்த்தியோட பங்கு அதுல வந்து மிக முக்கியமா இருக்கு. அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஃபர்தர் எவிடன்ஸையும் பிடிச்சிருக்காங்க. கார் சாவில குத்தி கிழிச்சா கூட அவளுக்கு வந்து அப்படி கிழிக்க முடியாது. மருத்துவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மிக கூர்மையான ஒரு கத்தி. புரட்சி தமிழகங்கிற பெயர் பலகையும் இந்த நிலத்தை அபகரிக்கணுமா அந்த நிலத்துல போய் அந்த போர்டு வச்சுட்டாங்க. போர்டு தெரியுதா உங்களுக்கு? எஃப்ஐஆர் போட்ட பிறகு போலீஸ் வந்து ஆளை வச்சு கழட்டுறாங்க. இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்க முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? தலித் இளைஞர்கள் நாடகாதல் செய்யறாங்க அப்படிங்கிறத நீ மூர்த்தி ஒத்துக்கிறியா? நீ அதை கேள்வி கேட்க ரெடியா? அப்படி சொன்னீங்களே, இது சரிதானான்னு ராமதாஸ் கிட்ட கேட்க ரெடியா? நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர், அவர் கைது செய்யப்பட்டார். இப்போ குண்டாஸ்லையும் தூக்கி போட்டாங்க. இது தொடர்பாக நீங்கள் தான் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிட்டு வந்தீங்க, பல ஆதாரங்களை வெளியிட்டீங்க. இப்போ குண்டாஸ் போட்டதுக்கு பின்னாடியும் விசிகாவின் கை இருக்கு, திருமாவின் கை இருக்கு, அவர் கொடுத்த அழுத்தம் தான் இதை நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை இதில் எங்களுக்கு ஒன்றும் சந்தோஷம் துக்கம் எதுவும் கிடையாது. காரணம் என்ன? சட்டம் அது தன் கடமையை செய்கிறது, அவ்வளவுதான். இதில் நாங்கள் வந்து எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னோம், வந்து நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம். காவல்துறையிட்ட நாங்கள் பாதிக்கப்பட்டது குறித்து புகார் கொடுத்தோம். காவல்துறை வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுற அளவுக்கு சாதாரணமாக இந்த வழக்கில் இருந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண முடியாது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணு சொன்னாக்கா அவர்கள் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கணும். அதாவது தொடர்ச்சியாக குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு கெட்ட நடத்தை உள்ள நபராக இருக்கணும். சரிதானா? ஒரு குற்ற மைண்டு, அதாவது கிரிமினலாக இருக்கணும். மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கிரிமினல் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் தான் வந்து அவங்க குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில குற்றங்கள், அதாவது என்னென்னா ரொம்ப பெரிய குற்றங்களில் ஈடுபடணும். அப்போ பெரிய குற்றங்கள் சொன்னாக்கா இப்போ நில அபகரிப்பு இதெல்லாம் பெரிய குற்றம்தான். போக்சோ இதெல்லாம் பெரிய குற்றம்தான். அதே மாதிரி கொலை இதெல்லாம் பெரிய குற்றம்தான். சரிதானா? இப்படிப்பட்ட பெரிய குற்றங்களில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்க. இப்போது இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இந்த மூர்த்தி இருக்கார் இல்லையா, இந்த மூர்த்தி வழக்கை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சீமான் குரூப்பெல்லாம் அல்லது எங்களை பிடிக்காத அல்லது சனாதன சக்திகளுக்கு ஆதரவான சக்திகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், விசிகா கிட்ட மோதனத்தினால விசிகாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கூட்டணி கட்சியில் அவங்க இருக்கிறாங்கங்கிறதுனால அரசாங்கம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுது அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது, முற்றிலும் பொய்யானது, முற்றிலும் உண்மை தெரிந்து திரித்து கூறக்கூடிய ஒரு விஷயம் இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்ததா சொன்னது பொய்ன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் அவங்க இந்த நிலாபகரிப்பில் எங்கள் தோழர்கள் இவருக்கு இடையூறாக இருந்தாங்க. ராயப்பேட்டையில் ஒரு முஸ்லீம் குடும்பத்திற்கு சொந்தமான, அதுவும் ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஆண் துணை இல்லாமல் பெண்களாக இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் அங்கே வாடகைக்கு இருந்த, அவங்க இடத்துல வாடகைக்கு இருந்த அந்த அசோக் என்பவரோடு சேர்ந்து இந்த மூர்த்தி, அர்ஜுன் சம்பத்துடைய கட்சி, இந்து மக்கள் கட்சியோட செந்தில், அந்த வாடகைக்கு இருந்தவர் பிஜேபிக்கார். அதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த பிஜேபி, இந்து மக்கள் கட்சி, இவர் என்ன கட்சி? புரட்சி தமிழகம். இப்போ இவங்கெல்லாம் ஒரே கொள்கை கோட்பாடு தான். சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது, இங்கே பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருக்கிறது தான். இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்த ஆட்டை போட பார்க்குறாங்க. அதுக்கு எதிராக தான் எங்கள் தோழர்கள் நிற்கிறாங்க. அதில் எஃப்ஐஆர் ஆகுது. அதில் இந்த மூர்த்தி மேலே எஃப்ஐஆர் போடலை, அவருடைய பினாமியாக இருக்கிற அவருடைய மாவட்ட செயலாளர் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறாங்க. அந்த அசோக்கை கைது பண்ணுறாங்க. இப்போ மூர்த்தியை கைது பண்ணோன்னா அவர் தான் முக்கியமான ஆள், அவருடைய ஆட்களாக தான் மற்றவங்க வேலை பார்க்குறாங்க. அவர் ஏவி விட்ட ஆட்கள் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கைது பண்ணுறீங்க. ஏவி ஆள் முக்கிய குற்றவாளி இந்த மூர்த்தி தான், அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அழுத்தம் கொடுக்குற அந்த சூழலில் தான்
அந்த கோபத்தில் வந்து இவர் அட்டாக் பண்ண வர்றாங்க, கத்தியோட வராரு. சரிதானா? இப்போ வந்து கத்தியோட சில பேர் சொல்கிறாங்க சாவி எடுத்து, அது வந்து கோர்ட்டில் வந்து ஒரு டிஃபென்ஸுக்காக அவங்க நாம் தமிழ் வக்கீல்கள் பேசுகிறாங்க. இவருக்காக நாம் தமிழ் வக்கீல் தான் அப்பியர் ஆகிறாங்க. யாருக்காக? இந்த மூர்த்திக்காக வந்து நாம் தமிழ் வழக்கறிஞர்கள், குறிப்பாக சீமான் கூடயே இருக்கிறவங்க, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, ரூபன் சங்கர் இவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்க. அந்த விஜயலட்சுமி கேஸ் இருக்கு இல்லையா, அவர் சீமானுக்கு எதிராக, அந்த வழக்கில் கூட சீமானுக்காக காவல் நிலையத்துக்கெல்லாம் போனவர் தான் சங்கர், ரூபன்லாம் தான் போனாங்க. அவங்க தான் மூர்த்திக்காகவும் கோர்ட்டுக்கு வர்றாங்க. சரிதானா? இப்போ இவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க காப்பாற்றணும்னு. அப்போ அதையே வந்து அந்த நாம் தமிழ் கட்சி சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் அடிக்கடி அந்த லைவ்ல பேசுகிற ஒரு நிர்வாகி வந்து ஒரு சாவி கார் சாவியில் கிழிச்சாராம். கார் சாவியில் கிழிச்சா 16 தையல் போடுற அளவுக்கு கிழிக்க முடியும். கார் சாவியில் குத்தி கிழிச்சா கூட அவ்வளோ தையல் வந்து அப்படி கிழிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை வேணால் நான் காட்டுறேன். அந்த காயத்தை பார்த்தாவே தெரியும், அது மிக ஷார்ப்பான சர்ஜிக்கல் நைஃப், ஒரு மருத்துவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மிக கூர்மையான ஒரு கத்தி அது. அப்போ 16 தையல்கள் போடப்பட்டிருக்கு. சரிதானா? இப்போ அதுக்கு வழக்கு போட்டாங்க, அதில் கைது பண்ணாங்க. அது நான் பெயிலபிள் கொலை முயற்சிங்கிற அடிப்படையில் கைது பண்ணாங்க. அதில் குண்டர் தடுப்பு கிடையாது. அதில் கைது பண்ண பிறகு இவர் வந்து இந்த நில அபகரிப்பு, இந்த சாரா வகாப்புடைய நிலம், அதான் நான் சொன்னல ராயப்பேட்டை பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிராக இருக்கிற நிலம், இதை ஆட்டையை போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல, அதில் கைது பண்ணாங்கல்ல, அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூர்த்தி சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், இதில் மூர்த்தியோடைய பங்கு அதில் வந்து மிக முக்கியமாக இருக்குது என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, போலீஸு ஃபர்தர் எவிடன்ஸையும் பிடிச்சிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட காட்டின ஒரு வீடியோ காட்டினேன், ஒரு ஆதாரம் காட்டினேன். அந்த ஆதாரத்தில் என்ன காட்டணும்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஆட்டையை அதாவது அபகரிக்க முயற்சி பண்ணவங்களை போய் பிடிச்சிட்டு போய் உட்காரும்போது அந்த இடத்துல இவர் இருக்கிறாரு. அந்த பஞ்சாயத்து நடந்தது, காவல்துறையில் சத்தம் போட்டதெல்லாம் நான் காட்டினேன் உங்கள்கிட்ட, இவர் இருந்ததை நான் காட்டினேன். இப்போ நான் அப்போவோ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு இவருடைய கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, புரட்சி தமிழகம் கட்சி, இந்த பறையர் பேரவைன்னு ரெண்டும் வச்சிருக்காரு. இவர் ஒரே இதுதான், ஒரே ஆள் தான் வந்து பஞ்சாயத்து குரூப்பு தான், ஒரு 4-5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2 பேரில் இயங்குறாங்க அவங்க. அந்த 2 பெயர் பலகையும், பறையர் பேரவை என்கிற பெயர் பலகையும் புரட்சி தமிழகங்கிற பெயர் பலகையும், இவங்க எந்த நிலத்தை அபகரிக்கணுமோ அந்த நிலத்துல போய் வந்து அந்த போர்டு வச்சுட்டாங்க. அதுவும் சொன்னீங்க, ஆனால் அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் தரல. இந்தா கொடுக்குறேன் உங்களுக்கு, இருங்க. அதுக்கான ஆதாரம் போலீஸ் எடுத்துருச்சு. போலீஸ் எடுத்து இந்த நில அபகரிப்புல இவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய பினாமியா பரந்தாமன், அவருடைய கட்சியுடைய மாவட்ட செயலரை பினாமியா பயன்படுத்தி அந்த இடத்துல, அதாவது அந்த நிலத்துல தங்களுடைய கட்சி போர்டையே வச்சு, இது எங்க கட்சிக்கு சொந்தமானது, எங்களுடைய இடம் அப்படின்னு வந்து ஒரு போர்டை வந்து வச்சுட்டு அதுலேருந்து ஆவணத்தை உருவாக்கி இவங்க அந்த இடத்த வந்து அபகரித்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் தான் குண்டர் தடுப்பு சட்டம், நில அபகரிப்பு குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு பிரிவு அது. சரிதானா? ஒரு சட்டம் அது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில சட்டங்களில் ஒரு சில குற்றங்கள் செஞ்சாக்கா அதில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்க. இப்போ நில அபகரிப்பு என்பதில் இவர் நேரடியாக இருக்கிறாரு. யார்? இந்த மூர்த்தி நேரடியாக இருக்கார். தன்னுடைய போர்டை வச்சதை வந்து போலீஸ் வந்து எடுத்துருச்சு. அதே மாதிரி அந்த ஆதாரம் எடுத்துருச்சு. அதே மாதிரி இவர் நேரடியாக இருக்கிறாருங்கிறதுல இப்போ கைது பண்ணப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பரந்தாம, இந்த அசோக் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட விசாரணையில் அவங்களுடைய வாக்குமூலத்தில் இவர் இருக்காங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருது. அந்த வழக்கில் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவரை அதுலேயும் உண்மை இது இவர் நேரடியாக இருக்காருன்னு நிரூபணமானதுனால அதில் கைது செய்யப்பட்டு அந்த நிலாபகரிப்பில் தான் இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது அடைக்கப்பட்டிருக்காரு ஒழிய இந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல. இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, இவருடைய போர்டு இந்த என்ன புரட்சி தமிழகம் அவர் கட்சி போர்டை அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு ஆண் துணை இல்லாமல் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்க கொண்டு போய் அந்த போர்டை வச்சுட்டாங்க. இது மாதிரி வந்து யாரும் சேமாந்தவங்க இருந்தால் போய் போர்டு வைக்கிறது, ஆள் இல்லைன்னா போய் போர்டு வைக்கிறது, அதை போய் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது, இல்லை தெரிஞ்சு வந்தான்னா அவன்கிட்ட பேரம் பேசுறது, இவ்வளோ பணம் கொடு நாங்கள் போயிடுறேன்னு சொல்கிறது, இல்லை அவனால் முடியலன்னா இவங்கள போலியான டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்தையே வித்துட்டு போயிடுறது. இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. வாடகைக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா, அவரு வாடகைக்கு கூட போய் தங்கிருக்கலாம் இல்லையா? வாடகை இல்லையா சார், வாடகை அக்ரிமெண்ட் கிடையாது, அது கிடையாது. இப்போ வழக்கே அதுதானே.
இப்போ நில அபகரிப்பில் ஈடுபட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். வாடகைக்கு இருந்தது அந்த இவர் யாரும் அந்த அசோக், அதுவும் அவரு கிடையாது, அவங்க அப்பா பேர் வந்து புல்லாராவ் தான் வாடகைக்கு இருந்தார். அவர் வாடகை பணத்தை கொடுக்கலன்னு தான் அந்த சாரா வகாப்பு வந்து வெளிநாட்டிலேருந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் இறந்துடுறான்னு சொல்கிறாங்க. அப்போ விடுங்க, எங்கள் இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம், யாரும் வேறு யாரும் போக வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட அந்த புல்லாராவுடைய பையன் அந்த அசோக் நேரடிய வாரிசு தான். அந்த அசோக்கு போய் உடச்சி உள்ளே போயிட்டு அவருக்கு வேண்டியவங்கள லீஸுக்கும் வாடகைக்கும் வச்சுட்டு, அதை அப்புறம் வந்து இந்த மூர்த்தியை ஏற்பாடு பண்ணி, இந்த செந்தில் அந்த அர்ஜுன் சம்பத் கட்சிக்காரர் செந்திலை ஏற்பாடு பண்ணி, இவங்க இந்த புரட்சி தமிழகம் போர்டை போட்டுக்கிட்டு பொய்யான ஒரு ஆவணத்தை இந்த அசோக் வந்து பவர் வாங்கியிருக்கா மாதிரியும், யார்கிட்ட அந்த சாரா வகாப்பகிட்ட பவர் வாங்கியிருக்கிற மாதிரி பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி, அந்த பவர் மூலமாக, அந்த அதிகாரத்தின் மூலமாக இவர் வந்து இந்த மூர்த்தியோடைய பினாமியாக இருக்கிற பரந்தாமனுக்கு வந்து இது சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் அல்லது வந்து ஏதோ அக்ரிமெண்ட் போடுற மாதிரியும் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆவணத்தை. அதில் இவர் எல்லாமும் செய்கிறது இவர் தான் யார், இந்த மூர்த்தி தான் இருந்து செய்கிறாரு. அப்போ அது வந்து விசாரணையில் தெரிய வந்துடுது. அவங்க அந்த நில அபகரிப்பில் அந்த பரந்தாம அந்த அசோக் கைது பண்ணப்பட்டுறாங்க. அவங்க விசாரணையில் அவங்க வாக்குமூலத்தில் இவர் சொல்லி தான் செஞ்சோம், இவர் தான் இதில் அவர் இருக்கிறாரு, முக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் காவல்துறை அதில் நில அபகரிப்பில் இவரை பேச சேர்த்துடுறாங்க. நில அபகரிப்பில் இப்போ சேர்த்து அந்த நில அபகரிப்பு குற்றத்தில் ஈடுபட்டதுனால குண்டர் தடுப்பு சட்டம் பாயுது. அப்போ விசிகாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். இவர் நில அபகரிப்பில் சம்மந்தப்பட்டது நிரூபிக்கப்பட்டதால் அது வந்து அவங்க குண்டர் தடுப்பு சேர்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆதாரம் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்ன காட்டிடுறேன். இந்த போர்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த போர்டு வந்து மூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் வச்சிடுறாங்க. இந்த போர்டை வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு போலீஸ் வந்து ஆளை வச்சு கழட்டுறாங்க. இந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்க முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? புரட்சி தமிழகம்னு எழுதியிருக்கு. புரட்சி தமிழகம்னு எழுதியிருக்கா? அப்போ வந்து இது நிரூபிக்கப்பட்டு விட்டதா? நான் காட்டினது கூட அவருக்கு ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல தன்னுடைய கட்சியினுடைய போர்டை வச்சு அந்த இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்ணது நேரடியாக காவல்துறையால் ஆதாரத்தோடு எடுக்கப்பட்டு விட்டது. அதில் தான் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள இருக்கிறார். போதுமா? நான் காட்டினது போதுமா? இப்போ இது தெரியாமல நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லை சார், இது மட்டும் கிடையாது. இவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு நான் சொன்னேன். தொடர் குற்ற செயலில் ஈடுபடுற ஒரு நபர். இவர் வந்து செயின் திருடினார்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதிலே வந்து ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இவரை பிடிச்சி ஜட்டியோட உட்கார வச்சாங்க. எங்கள் தலைவர் வந்து தகவல் வந்து பேசினார். வந்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அதுக்காக 3rd டிகிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தரை சித்திரவதை பண்ணக்கூடாது, மனித உரிமை மீறக்கூடாது அப்படின்னு பேசி வந்து எங்கள் தலைவர் வந்து இவரை காப்பாற்றினாருன்னா அந்த 3rd டிகிரி மெத்தட்லேருந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. சார் இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சார், என்கிட்ட ஒரு 5 வழக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிதானா? 5 வழக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. இது என்னென்ன வழக்குன்னா, இவர் வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த சீமான் கட்சிக்காரர் ஒரு ஆள் சொல்கிறான், ஒரு அரசியல் கைதின்னா அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற விதி இருக்குது, உயர்நீதிமன்ற விதி இருக்குது. ஏங்க, அரசியல் கைதிக்கு தாங்க அது. நீங்கள் அரசியலாக ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறீங்க, அனுமதி மறுக்கிறாங்க. அந்த அனுமதி மறுத்து நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, அதில் வழக்கு போடுறாங்க, அது அரசியல் வழக்கு. சரிதானா? அல்லது நீங்கள் வந்து எதிர்கட்சிக்காரவங்கள நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து நீங்கள் மிரட்டி பேசுகிறீங்க, அது அரசியல் வழக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ இது மாதிரி வந்து அரசியல் வழக்கு என்பது வேறு. சரிதானா? அரசியல் ரீதியாக இப்போ என்னது, நாங்கள் கூட அந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணோம், சில இடங்களில் வந்து அனுமதி மறுத்து போராட்டம் பண்ணோம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சாதி கொடுமை நடக்குது, அந்த சாதி கொடுமைக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், அதுக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க, அனுமதியை வந்து நாங்கள் மீறி அது மாதிரி வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் வன்கொடுமை ஏதோ நடக்குது, ஏதோ மக்களுக்கு பாதிப்பு நடக்குது, அங்கே போலீஸ் 144 போடுது, அந்த தடையை மீறி நாங்கள் போகிறோம், இந்த மக்களை சந்திக்க போகிறோம், அதில் வந்து அரசியல் வழக்கு சார். அதில் இருக்கிறவங்கள போடக்கூடாது. இல்லை ஒரு கருத்து பேசுகிறாரு ஒருத்தர், வந்து ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிறாரு, அப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறதுனாலே வழக்கு போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுறாங்கன்னா அது போடக்கூடாது. இவர் ஆளுங்கட்சி விமர்சிக்கிறவர் தானே, அந்த அடிப்படையிலேயே அவங்க சொல்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல, அவர் எவ்வளவு அநாகரிகமாக விமர்சிப்பாருங்கிறது நான் அதை சொல்ல தெரியல, எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இந்த வழக்கு இல்லைங்கிறேன்.
புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது சார். ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக தான் அந்த லெட்டர் பேடை வச்சிருக்காருன்னு அவன் நிரூபிச்சிட்டான்ல. இப்போ எதுக்கு இந்த லெட்டர் பேட் வச்சிருக்காரு ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறாருன்னா, அந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போர்டை எல்லா ஊர்லேயும் வச்சு எந்த இடத்த ஆட்டையை போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறது தான் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. அரசியல் கட்சி தலைவர்னு யாரு? அரசியலாக இயங்கணும், கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், மக்கள் சக்தியை பெருக்கிக்கணும், இதான அரசியல். அவரே அதான் சொல்றாரு, பறையர் சமூக மக்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறது ரோல் அப்படிங்கிறாரு. யார் இவருக்கா? ஆமா, அதனாலதான் பறையர் பேரவைன்னு வச்சு செயல்பட்டு வர்றாரு. அதனாலதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இருக்கிறாரா, இந்து மக்கள் கட்சி கூட இருக்கிறாரா, அதனாலதான் பாஜக கூட இருக்கிறாரா? ஒரு வழி இருக்கிற மாதிரி அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து ஏதோ அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் தானே. அதான், அது என்ன அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்த்துறது? அவர் ஒரு தலித் மக்கள் அமைப்பாக திரண்டு அனைத்து மக்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருமாறி இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு ஒரு தலித் தலைமையில் உருவாகி இருக்கிற தலைமைக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக நீ அரசியல் பேசினா பரவாயில்ல, விமர்சனம் பண்ணா பரவாயில்ல, நீ உன்னுடைய எஜமானர்கள் சொல்லிக் கொடுப்பதை கேட்டுக்கிட்டு உன்னுடைய எஜமானர்களை நீ சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சி அடைய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு இதுவரையும் வரலாற்றில் இல்லாத வகையில் இன்றைக்கு உருவாகி இருக்கிற தலித் தலைமையில் எழுச்சி பெற்றிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைமையை ஒருமையில் பேசுவதும், அந்த கட்சி தலைமையை நீ சிதைப்பதும், அந்த அமைப்புக்கு எதிராக நீ ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த அம்பேத்கரிய கொள்கைக்கு நேர் விரோதியாக இருக்கிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, நாம் தமிழர் உள்ளிட்ட இவர்களோடு நீ கூட்டு சேர்ந்து கொண்டு, ஏன் இன்னும் சொல்ல போனால் பாமக, வன்னியர் சங்கம், இவர்களோடு நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ எதிர்ப்பது தான் பழையர்களை அதிகாரத்தை நோக்கி செல்வதா? ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தை தொடர்ந்து பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் திருமாவளவனுக்கு நேரெதிரான கருத்தையே சொல்லியிருந்தாலும் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு திருமாவுக்கு தானே இருக்கு. இவர் தானே ஜனநாயகம் காப்போம் மாநாடுலாம் நடத்தினாரு. இது ஜனநாயகத்துக்கு நேரெதிரான ஒரு செயல் இல்லையா? இதற்கு எதிராக அவர் கிளர்ந்தெழுந்து குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அந்த கைதுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன். இந்த கைது தப்பு, அவர் மீது போட்டிருக்கிற வழக்கு ரத்து செய்யப்படணும் என்று ஜனநாயக குரலை ஒலித்தவர். அதே எதிர்பார்ப்பு தான் இங்கேயும் வருது. இங்க அரசியல் பிரச்சனையில அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுகவை கேள்வி ரைட்டா கேட்கிறாரா, தப்பா கேட்கிறாரா, அதெல்லாம் வேற விஷயம் சார். அவர் திமுக அரசை எதிர்த்து பேசுறாரு, போராடுறாரு, அல்லது எங்களை கூட விமர்சிக்கிறாரு, அரசியலா விமர்சிக்கிறாரு அப்படின்னாலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிச்சயமா எங்க தலைவர் குரல் கொடுத்திருப்பார். ஆனால் அவர் நில அபகரிப்புல கைது செய்யப்படுறாரு. அவருக்கு எப்படி நீங்க குரல் கொடுப்பீங்க? கிரிமினல் நடவடிக்கை சார். இதுல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த கிரிமினல் நான் தான் சொல்றேன்னா சார், நான் எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டேன். நீங்க அடுத்தடுத்த கேள்வி கேட்டோன்னே வச்சுட்டேன். இவருடைய ஹிஸ்டரி இருக்கு சார். இவருடைய ஹிஸ்டரியே குற்ற செயல்கள் தான் தொடர்ச்சியா. இது என்ன அரசியல் கைதை பிரிவா சட்டமான்னு சொல்லுங்க, அரசியல் குற்றமான்னு சொல்லுங்க. நான் படிக்கிறேன். மீனம்பாக்கம் காவல் நிலைய குற்ற எண் 1784/1998 அண்டர் செக்ஷன் 392 ஆஃப் ஐபிசி 392 இந்திய தண்டனை சட்டத்தின்படி 1998 இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது 392 பிரிவு என்னன்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். செக்ஷன் 392 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் prescribes the punishment for robbery. இது வழிப்பறியில் ஈடுபடுபவர்கள் மீது போடப்படுகிற செக்ஷன் இது. It says that a person committing robbery can be punished with rigorous imprisonment for a term that may extend to 10 years. 10 ஆண்டுகள் தண்டனைக்குரிய ஒரு வழிப்பறி செயலில் ஈடுபடுபவர்கள் யாருக்கோ அவருக்கு போடப்படக்கூடிய ஒரு பிரிவு தான் 392. இது அரசியல் வழக்கா அல்லது குற்ற வழக்கா? 392 ஐபிசி 1998 1998 ராபரியில் ஈடுபட்டிருக்கார் சார். அப்போ இவர் மேலே என்ன அரசாங்கத்துக்கு பெரிய வன்மம் இருக்க போகுது? யாருன்னே தெரியாத போயலாம். அப்போ ராபரியில் ஒரு ஆள் ஈடுபட்டதுனால தானே இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க. 98 எத்தனை வருஷம் ஆகுது? 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே ராபரி வழக்கு போட்டிருக்காங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியுமா சார்? அப்போ ராபரியில் ஈடுபடாததுனால போடுவாங்களா? ஈடுபட்டதுனால தானே போட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதே மீனம்பாக்கம் அதே அடுத்த கேஸே போட்டிருக்காங்க. 1785 ஆஃப் 1998 அதே 98 அதிலே போட்டிருக்கிறாங்க.
அதில் கூட 353 போட்டிருக்காங்க. அது என்ன 353ங்கிறது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுப்பது. இவர் கைது பண்ணுறதுக்கு ஒத்துருக்க மாட்டார், ஏதாவது முரண்டு பிடிச்சிருப்பாரு, அல்லது வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆகவே 353 போட்டிருக்கிறாங்க. சென்னை அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது, மயிலாப்பூர் பக்கத்தில். அது அந்த ஸ்டேஷனு. இது மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற சென்னை அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய குற்ற எண் கிரைம் நம்பர் 222 222/2004 2004 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க 363 442 442னா வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நுழைஞ்சி கொள்ளையடிக்கிறது, கண்ணமிடுதல்னு சொல்லுவாங்க தமிழில். 392 அதான் சொன்ன ராபரி வழிப்பறி. 397 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிப்பறி செய்யும் பொழுது ஆயுதத்தை பயன்படுத்தி என்னது உயிருக்கு ஆபத்தான சூழலை ஏற்படுத்துது. அதாவது ஆயுதத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி பணத்தையோ நகையோ பிடுங்கிறது. அதை நான் படிக்கிறேன் பாருங்க. செக்ஷன் 397 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் prescribes the minimum punishment of rigorous imprisonment for 7 years for offenders who use a deadly weapon. உயிரை பறிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி காஸ் கிரீவியஸ் கார்ட் மிகப்பெரிய கொடுங்காயத்தை ஏற்படுத்தி ஆர் அட்டெம்ப்ட் டு காஸ் டெத் சாவடிக்கக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒருவரை உள்ளாக்கி பெரிய அளவில் வந்து காயத்தை ஏற்படுத்தி ராபரி ஆர் டெக்காயிட்டினா வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்கிறது, ராபரினா வழிப்பறி பண்ணுறது. ராபரி பண்ணுறது தான் கொள்ளையடிக்கிற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த 397 போடுவாங்க. இதெல்லாம் அரசியல் வழக்கா? இவன் திருடன், இவங்க வந்து ராபரி, இவன் போக்கிரி, இவன் பிளேடு போக்கிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. ஆதாரம் சார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, காடாம்புலியூர் போலீஸ் ஸ்டேஷன் 2013 அது 151 CRPC ரைட்டுங்களா. அப்புறம் வந்து இப்போ இந்த நில அபகரிப்பு போட்டிருக்காங்க. இது இருக்கிற ஆதாரம். இன்னும் 7 கேஸுக்கு மேலே வந்து நாங்கள் இன்டர்வியூ போட்டோம் இவருடைய ஜாமீனுக்கு. அதில் 7 கேஸுக்கு மேலே எங்கள் வழக்கறிஞர் பிரிவு நிறைய போட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரா? இது வந்து அரசியல் தலைவர் செய்கிற வேலையாது? இல்லை, இப்போ இவர் மீது போட்டிருக்க குண்டர் சட்டத்தை வரவேற்கிறீங்க? வரவேற்கல சார். இது வந்து வரவேற்கிறமா இல்லையாங்கிறது இல்லை, இவர் என்னென்ன பின்புலம் கொண்டவர்னு நாங்கள் சொல்கிறோம். வரவேற்பது வரவேற்காதது இல்லை விஷயம். இவர் யாரு, என்ன பின்புலம் கொண்டது, எந்த அடிப்படையில் வந்து குற்ற சட்டம் பாஞ்சிருக்கு இப்போ சொல்கிறாங்களே சார். எதுக்காக அந்த பதில் உங்களுக்கு சொல்கிறோம்னா, இந்த விசிகா கடை மோதலில் ஈடுபட்டார், விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் வந்து திட்டினாரு, அதுக்காக வந்து கூட்டணி கட்சிங்கிறதுனால அரசாங்கம் இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டுருச்சுன்னு சில தற்குறிகள் கதறாங்கல்ல. நாம் தமிழர் தொம்பிகள்லாம் வந்து தப்பாக மக்கள்கிட்ட வந்து செய்தி சொல்கிறான்ல. சில பத்திரிகையாளருங்கிற பேரில் வந்து சில வன்மவாதிகள் ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலிகளாக செயல்படுபவர்கள் வந்து சொல்கிறான்ல. அதுக்கு சொல்கிறோம், எங்ககிட்ட நடந்த பிரச்சனையில் இது இல்லை, நீ நில அபகரிப்பு செஞ்சதுனாலும் நீ ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான் நீ இருக்கிற, நீ வந்து வழிப்பறி செய்கிற ஆள், நீ கொள்ளையடிக்கிற ஆள், நீ வீட்டுக்குள்ளே போய் திருடுற ஆள், அதுக்கான செக்ஷன்லாம் 98 இருக்குது. சரிதானா? இதன் பிறகுதான் அந்த இது அந்த என்கிட்ட அந்த காப்பி இல்லை. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து செயினை பறிச்சது, அது 2000 நடந்தது. 99 2000 தெரியல, அப்போ நடந்தது. இப்போ இவருடைய தொடர்ச்சியான செயல்களை பாருங்க சார். இப்போ இதே மாதிரியான நபர்கள் விசிகாவிலும் இருக்க செய்கிறாங்க இல்லையா, அவங்க மீது இப்போ குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. இப்போ திருவள்ளூரில் ஒரு நிர்வாகி தனியார் துப்பாக்கி தொழிற்சாலையில் ஒருத்தர் மிரட்டிட்டாரு, அதனால போலீஸே குண்டர் சட்டம் போட்டிருக்கு. இதே எப்படி புரிஞ்சுக்கிறது? விசிகாவில் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் கிடையாது சார். விசிகாவில் வந்து இந்த மாதிரி வழக்குகள் யாரும் கிடையாது சார். காவல்துறை என்றைக்குமே விசிகாவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததில்லை. சரிதானா? காவல்துறை என்றைக்குமே நாங்கள் சொன்னதுனால ஒரு செயல்பாடை செஞ்சதில்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ திருவள்ளூரில் ஒருத்தர் மேலே போட்டிருக்காங்க, அவர் பேர் எஸ்கே குமார் சார். எஸ்கே குமார் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர். அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க காவல்துறை. இப்போ இவங்கெல்லாம் கத்துறானுங்க, போலீஸ் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு. இந்த விஷயத்த சொல்கிறேன், அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது சரியா இல்லையான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் போலீஸ்காரவங்க எப்படா விசிகாக்காரன் எதிராவது மாட்டுவானா அவனை வந்து அடித்து காலி பண்ணி அவனை வந்து வாழ்க்கையே வந்து நாசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்கள் இப்போ கேட்டது. இதுக்கும் அதுக்கும் எந்த விதமும் சம்மந்தம் கிடையாது. அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி கதை. இவன் எப்படிப்பட்ட குற்றவாளி, அவனுக்கு மேலே எப்படிப்பட்ட வழக்குகள் இருக்குது, ஆதாரத்தோடு காட்டியிருக்கேன்.
சரிதானா? ஆனால் இப்போ நடந்தது என்னென்னா, எஸ்கே குமார் திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர், அவர் வந்து 16ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர் பேனர் வைக்கிறதுக்கு அல்லது சில நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு அவர் வசூல் பண்ணியிருப்பார் போல். அதில் அந்த தனியார் துப்பாக்கி தொழிற்சாலை, துப்பாக்கி குண்டெல்லாம் தயாரிக்கிறாங்களாம். அந்த தொழிற்சாலை வேலை பார்த்த ஒரு ஊழியர், சரிதானா, அவர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அந்த வேலை பார்த்த ஊழியர், ஆனால் வாங்க எங்கள் கம்பெனிக்கு வாங்க, எங்கள் மேனேஜர்கிட்ட நம்ம பேசுவோம், நீங்கள் நிறைய செயல்கள் செய்கிறீங்க, அவர்கிட்ட ஒரு டொனேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கேட்டில் நின்று இருக்கார் சார். எஸ்கே குமார் கேட்டில் நின்று இருக்கார். கேட்டு நின்று அவங்க உள்ள தகவல் சொல்லியிருக்காங்க, காவலாளி கேட் கீப்பரை யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. பிஆர்ஓ வந்திருக்கார், விஸ்வநாதங்கிற வந்திருக்கார், என்ன வேணும்னு கேட்டிருக்கார். அவர் ரஃபாக தான் கேட்டிருக்கார், எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். கேட்டவுடனே இது மாதிரி மேனேஜரை பார்க்கணும் மாதிரி அப்படின்னு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் விசிகாவிலேருந்து வர்றாங்க, மாவட்ட துணை செயலர், நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு, பார்க்கணுன்னே. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் மெயில் போட்டால் தான் பார்க்க முடியும். சார் அவருடைய மெயில் அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, வந்திருக்கோன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, உனக்கு நான் வேலையாளா அப்படின்னு அவர் தான் ரைஸ் ஆகிருக்கார். இப்போ இயல்பாக ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, விசிகா வந்திருக்காங்கன்னாவே சில பேருக்கு அது பெரிய கசப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்து ஆச்சா போச்சான்னு கத்திருக்காரு. இவர் வந்துட்டார். அப்போ இந்த சிசிடிவியில் இவர் திட்டினதா அவர் போய் அந்த விஸ்வநாதன் பிஆர்ஓ எங்கள் எஸ்கே குமார் மிரட்டினதாகவும் பணம் கேட்டு மிரட்டினதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆதாரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? இவர் திட்டினதாகவும் மிரட்டினதாகவும் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, ஃபோட்டோ, இவர் கேட்டுக்கிட்ட போனதுக்கான ஃபோட்டோ. ஏன் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை வாய்ஸோடு கொடுக்க வேண்டியது தானே? சிசிடிவி வெளியானுச்சு, வாய்ஸ் வரலையே, ஏன் வாய்ஸை கட் பண்ணுறீங்க? அப்போ இதை பயன்படுத்தி உடனே காவல்துறை அவசரமாக இவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் சார். ஒரு நிகழ்ச்சிக்காக சொன்ன மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லாத ஒருத்தர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடுறது காவல்துறை. அதை நாங்கள் கோர்ட்டில் உடைச்சிட்டு வர்றோம். அப்போ இல்லாமலா போட்டிருப்பாங்க? இல்லை, இவர் மேலே வேற வழக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்கு, அது போராட்ட வழக்கு, அதுதான் அரசியல் வழக்கு. புரியுதுங்களா? எஸ்கே குமார் மேலே இருக்கிற வழக்கு தான் அரசியல் வழக்கு. இப்போ அவர் போனதை பொய்யா அவங்க போட்டிருக்காங்க. இதான் சார் உண்மை, இதான் நடக்குது. விசிகாவுக்கு எதிராக இதான் நடக்குது சார். நான் என்ன சொல்கிறேன் சார், நாங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட பணம் வாங்குகிற ஆள் இல்லை சார். நாங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் திரள் நிதியெல்லாம் திரட்டலை சார். நாங்கள் ஏதோ கடை கண்ணியில் 10, 20, 100, 200ன்னு எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அப்படி தான் நடத்த முடியும். டொனேஷன் இல்லாமல் பிஜேபி கூட கட்சி நடத்துகிற, பிஜேபி அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா வாங்கிக்கிட்டு நாட்டை விற்றுக்கிட்டு இருக்கிறான், சரிதானா? சீமானுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. என்ன, வெளிநாட்டில் வாழுகிற ஈழத்தமிழர்கள்ட்ட உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு திரள் நிதி வாங்கி இவர் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார். மிகப்பெரிய பங்களாவில் நாய் வளர்க்குறாரு, கிளி வளர்க்குறாரு, குயில் வளர்க்குறாரு, டான்ஸ் ஆடுறாரு வீட்டுக்குள்ளே. என்ன, அவருக்கு அந்த மாதிரி நிதி வாங்கி தான் சார் செய்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சார். மிகப்பெரிய ஃபாரின் கார் வச்சிருக்கார் சார், செயின் போட்டிருப்பார் சார், பவுன் செயின் போட்டிருப்பார் சார். நாங்கள் அப்படி இல்லை சார். நாங்கள் அன்றாடம் காட்சிகள், எங்கள் மக்கள் உழைக்கும் மக்கள். அவன் தான் காசை 100, 200 போடுறான். இதை அவன் ஏரியாவில் இருக்கிற கடைக்கண்ணியில் போய் இவங்க வியாபாரம் நடக்குது, சரி அவங்க ஒரு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி போய் கேட்குறாங்களே ஒழிய, இவர்கள் இவங்கெல்லாம் யோகியவர்களா? நான் கேட்குறேன். இதுதான் நடந்தது எஸ்கே குமார் வழக்கில், இதான் நடந்தது. போய் இந்த நாம் தமிழில் போய் விசாரிச்சுக்கிட்டோம். என்ன நடந்தது நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உண்மையிலே தப்பு இருந்தால் நான் தப்புன்னு ஒத்துக்குவேன். அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது. விசிகாவினர் பல இடங்களுக்கு போயிட்டு இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க, தலைவர் பிறந்தநாள் வசூல் பண்ணுறாங்க, தராத பட்சத்தில் எங்களை ஜாதி ரீதியாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தொடக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இல்லை. அதாவது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் அதான் நான் சொன்னேன்ல, அவங்க வாழ்கிற இடத்துல இருக்கிற கடற்கண்ணியில் இருக்கிற தோழர்கள்ட்ட அவர் வசூல் பண்ணி பண்ணுறாங்க. இது ஒரு சில பேர் விசிகானாவே ஒரு ஒவ்வாமை இருக்குது. இன்னும் மனநிலை முழுசாக மாறல. இல்லை, எல்லா மக்களும் இன்றைக்கி எழுச்சி தமிழர் தான் சரியான தலைவர்னு ஏற்றுக்கிற சூழல் வந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ என்ன, இப்போ எங்கள் திருவாரூரில் கூட ஒரு பிரச்சனைன்னாங்க. அது என்னன்னா, பிஜேபிக்காரன் பின்னாடி இருக்கிறான், சரிதானா? இப்போ அந்த மாதிரி பிஜேபி RSS போன்றவர்கள் தூண்டி விட்றாங்கல்ல, அதில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க.
ஒரு சில இடங்கள்ல எங்க தோழர்கள் அத்துமீறல் இருக்கிறோம், அதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கிறது இல்லை. ஏன் இந்த மூர்த்தி கூட இருந்தவங்கள நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே சார். நாங்கள் ஒருபோதும் சார், நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க, நான் தலைவர் கூட நான் பயணிக்கிற ஆள் சரிதானா. தலைவர் கூட போகும்போது கூட என்னென்னா, எங்கேயாவது எங்கள் தலைவருக்கு இப்போ பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா அவன் வந்து கட்டாயப்படுத்தி கேட்குறான்னு வச்சுங்களேன், இது டோலில் கட்டிட்டு வாப்பான்னு தான் சொல்லியிருக்காரு சார். அவன்கிட்ட போய் தகராறு பண்ணால் என்ன சார் அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க, அது அவன் ரூல்ஸ், அவனுடைய இது, அவனுடைய வேலை, நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அது டோல் கான்செப்ட் நாங்கள் எதிர்க்கிறோம், அது வேற. ஆனால் இந்த மாதிரி வந்து எந்த அராஜகத்தையும் எந்த வந்து தகராறையும் தலைவர் அங்கீகரிச்சதே இல்லை, அனுமதிச்சதே கிடையாது. அப்படி யாராவது தவறு பண்ணுறாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உதாரணம் இந்த மூர்த்தியோட இருந்த 2 பேர் மேலே நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேனே. அதனால் இப்போ சீமான் போன்று திரள் நிதி வசூலிப்பவர்கள் போய் லோக்கலில் போய் கேட்க வேண்டியில்லை சரிதானா. பெரிய பெரிய அந்த என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பி டீமாக இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எலெக்ஷன் நிற்கிறவங்க போய் கேட்க வேண்டியில்லை. இல்லை, என்னதான் உங்களுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை? ஏன்னா ஒரு சைடில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிடிஎம்ங்கிறீங்க, இன்னொரு தரப்புல அவர் திமுக பணம் வாங்கிட்டாரு, அதற்காக செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படும். சார், திமுக கிட்ட வந்து என்ன பணம் வாங்கினாங்க இவர் யார் பார்த்தாராம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் வந்து 200 கோடி ரூபா கொடுத்துருக்கான் சார். கொடுத்து தான் சார் இவங்க எல்லா தொகுதியிலும் நிற்கிறாங்க. போன 2021 தேர்தலில் பணம் வாங்கிட்டு தான் சார் நின்றுருக்காரு இவர். ஏன்னா இது எங்களுக்கு தகவல், எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தது எங்களுக்கு சரிதானா. இவர் இல்லைன்னா 234 தொகுதியில் போட்டிடுறாரு. இவர் எப்படி செலவு பண்ணுறாரு, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு நான் கேட்குறேன். எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு? ஏன் சீமானை நாங்கள் என்னத்துக்கு சார் எதுக்க போகிறோம்? அவர் எங்களுக்கு என்ன சார்? சீமான் இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர். பாஜக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நேரடியாக சனாதனத்தை வந்து புகுத்துறான் சார். சீமான் அவர்களுடைய எடுப்பாக அவர்கள் செய்கிற வேலையை தமிழ் தேசியம் என்கிற பெயர் செய்கிறார் சார். பெரியார் எதிர்க்க வேண்டும், திராவிடம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய சமூக நீதிக்கு எதிரான செயல். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்றாங்க. என்ன நீயும் அதுதான் சொல்ற, திராவிடத்தை ஒழிச்சு கட்டதான் முத வேலைங்கிற. அப்ப நீ யார்? இங்க சாதியை வந்து குடி என்று நீ பெருமைப்படுத்துகிற, ஆணவ படுகொலையை வந்து நீ குடிப்பெருமை கொலை என்று சொல்லி நீ அங்கீகரிக்கிற. ரொம்ப நன்றி, நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.